எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Hallelujah. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம்
நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பற்றி எழும்பும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய பிரசனம் நம்மை சுமக்கும்படியாக தேவனுடைய பிரசனத்தின் அக்கினியினாலே நாம் ஒவ்வொருவரும் நிரம்பும்படியாக இந்த வேலையில குடும்பமாக நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் எல்லாரும் இது ஒரே சத்தமாக அவருடைய மகிமையின் பிரசனம் அவருடைய மகிமையின் மேகம் இந்த வேளையில நம்ம மேல் இறங்கும்படியாக எல்லாரும் இங்கு அவருடைய பிரசனம் இப்பொழுது தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவே என்னை மூடுமே நூலே தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே வானத்தின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே நிரம்பி வாழியுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் எல்லாரும் இன்று சொல்லுவோமா அப்பா அவருடைய பிரசனத்தினாலே இந்த வேலையில எங்களை மூடுவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று விடுபடாத அனுபவத்திலேயே தேவனின் பிரசனம் இந்த வேலையில எங்கள் குடும்பங்கள் எல்லாம் நிரப்பும்படியாக நாங்கள் வசிக்கிற இடங்களில் எல்லாம் அப்பா அவருடைய மகிமை மூடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மையெல்லாம் இயேசுவின் மகிமை மூடுதே இயேசுவின் மகிமை நம்மையெல்லாம் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்கள் வீடுகள் எல்லாம் தேவனும் தங்குகிற ஆலயமாக நீங்கள் வசிக்கிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிரசனம் தாபரிக்கிற இடங்களாக ஸ்தலங்களாக மாறும்படியாக நம்ம எல்லாரும் இந்த வேளையில தேவனுடைய பிரசனத்தோடு இணைந்து அப்பா தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருதே ஒரியக்கவாஷேகே ரியக்கலா துரபாஷேகே ரியக்கலா ரியாரியே ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய மேகமானிய பிரசன்னம் இந்த வேளையில எங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிற அந்த மாதேவை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் சங்கீதக்காரர் சங்கீதம் 103 1-4 அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து நம் முழு ஆவி ஆத்துமா சரீரத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் இணைந்து ஆமென். Thank you Jesus. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா முழு இருதயத்தோடு நம் முழு ஆன்மாவோடு. அன்பு வைத்தாதரித்த உன்
எல்லாரும் நான் இந்த அப்பா எங்களுக்காக மனம் இறங்கி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால எங்களை முடிச்சுட்டுறீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் நான் இந்த ஆமென். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஒவ்வொரு நாளும் நம் முழு இருதயத்தோடு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவனுக்கு மனதார ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக எங்களோடு இணைந்திருக்க நீங்க எல்லாரும் நான் இந்த ஆமென். துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று. நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆதரித்து நம்ம மேல கரிசனை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர், நம் பாதைகள் எல்லாம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என்று மார்பரி நடைகள் உறுதிப்படும், நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லை. Rejoice. Come on, church, say it one to another. Say it to the person sitting next to you right now. Rejoice. Rejoice, for the steps of a righteous man, they are ordered by God. Hallelujah. Our steps are ordered by God. Hallelujah. நம்முடைய பாதங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய நடைகள் ஒவ்வொன்றும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவைகள். அவைகள் ஒவ்வொன்றும் தேவனால் உறுதிப்படும். Hallelujah. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே நாம் கடந்து செல்கிற எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய நடை உறுதிப்படும்படியாக எங்களோடு இணைந்த இந்த அருமையான பாடல், நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல், நாம் எல்லாரும் இணைந்து சந்தோஷமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, let's all clap our hands and sing for the glory of God. Hallelujah. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. They are ordered of God. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. Come on, church, everyone together. Rejoice for the steps of a righteous man, they are ordered of God. They are ordered of God. Rejoice for the steps
நேரத்தில் எல்லாம் நம்முடைய நடைகள் உறுதிப்படும். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இந்த வேளையில் ஆண்டவரே நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே நீதிமான எங்கள் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லை. ஆகவே நம்பிக்கையோடு ஆணித்தரமாக பாடுவோம். எல்லாரும் ஐந்து ஹல்லேலூயா. இன்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமானின் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என் பாதங்கள் என்றும் தளருவதில்லையே. என்றும் ஆர்ப்பரி நடைகள் உறுதிப்படும் நீதிமான் என்றும் தளருவதில்லையே. ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தும் இயேசுவே உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இன்பத் துன்ப நேரத்தும் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. Rejoice for the steps, hallelujah, of a righteous man. They are all dead of God. They are all dead of God. Rejoice for the steps of a righteous man. They are all dead of God. In the time of trouble, God will uphold him. God will preserve him. God will sustain him. In the time of trouble, God will lift him up. So rejoice, your steps are ordered of God. Everyone, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில நீங்க எதை குறித்து பயந்தாலும் அந்த இடத்தெல்லாம் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலும் நீதிமானாகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்மாலே நான் நடத்தப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எல்லாரும் ஹல்லேலூயா. இன்பத் துன்ப நேரத்தில் என்றுமே தாங்குவார் இயேசுவே காப்பார். இயேசு தேவன் தாங்குவார். இன்பத் துன்ப நேரத்தில் ஹல்லேலூயா இயேசுவை உயர்த்திடுவார். நடைகள் உறுதிப்படும் நீர் என்றும் ஆர்ப்பரி. இந்த நாட்களிலும் நம்ம பலவிதமான துன்பங்களில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். யார் எனக்கு உதவி செய்வார்? யார் எனக்காக வந்து நிற்பா? ஏன்னா இந்த முழு உலகமே இப்பொழுது துன்பத்தில் போகுது. இந்த நேரத்தில் யார் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எல்லா நேரங்களிலும் நீதிமானின் பாதங்கள் ஒரு நாளும் தளருவதில்லையாம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களும் ஒரு நாளும் தளராது. ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாக in whatever situation we are in, we need to put our confidence, we need to put our trust, for our steps will be ordered by God. How many of you are going to see that in this season? இந்த நாட்களிலும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கும்படியாக அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் என்று நீங்கள் குழப்பத்தில் இருந்தாலும் இந்த நாட்களில் அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். all through the season, கடந்த 1.5 ஆண்டு காலமாக தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி வந்தார். நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு சாட்சிகளாக இந்த நாட்களில் நிற்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடந்த பல வருடங்களாக பல மாதங்களாக தேவனுக்கு சாட்சிகளாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நீதிமானாக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும்
அவராலே நடத்தப்படும்படியாக. சங்கீதம் 91:14 நாம் வாசிக்கிறது போல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவ வார்த்தை பாருங்க இது. வாட் a great promise it is. ஒரு அபரியா கலதுர், வேற எந்த காரியமும் அல்ல. நீங்க அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறதுனாலே தானே ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று அவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பாடலில் நாம் பாடும் பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் இந்த ஆண்டவரே இந்த நாட்களிலும் அப்பாவுடைய வார்த்தையின் வாழ்க்கையில விளங்கும்படியாக ஆண்டவரே மேல் இருக்கிற வாஞ்சை அதில் நான் பெருகும்படியாக அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது உங்கள் ஜெபமாக இது மாறுவதாக. ஹல்லேலூயா! எல்லாரும் இணைந்து பாடுவோமா? உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெருத்துருகும். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெருத்துருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனாய் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனாய் வைத்தீர் உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லாம் நாய்ந்து இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெருத்துருகும். ஆமென். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பெருத்துருகும். நீரிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிவா நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், நானே உன்னை விடுவிப்பேன் என்று தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஆண்டவரே இந்த வேளையில அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாக எங்கள் ஆபத்து நாட்களில் எல்லாம் அப்பா நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நீரே என் மறைவிடம் அப்பா, நீரே எனக்கு பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு என்னோட இணைந்து பாடுங்க இந்த பாட்டை. எஸ் லார்ட். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து
கொள்ளை நோய் ஒன்றும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனுக்கு நாம் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய சிறகுகினால் என்னை மூடியப்பா நீங்க மறைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே என் முழு ஆவியாத்துமா சரீரத்தோடு இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வேலையில் ஹல்லேலூயா நம்ம எல்லா சூழ்நிலையும் பாதுகாக்கிறேன் தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கும்படியாக நம்மை தப்புவிக்கும்படியாக எல்லாரும் இது ஒரு ஜெபமாக ஹல்லேலூயா. தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். தீடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். வேடரின் கண்ணீர் பாராக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். எல்லாரும் உரிமை பாராட்டுவோமா? தேவனுடைய வார்த்தை உரிமை பாராட்டி ஆண்டவரே இது ஒவ்வொன்றிலும் அப்பா என்னை தப்புவிக்கிறீரே அதற்காக நன்றி அப்பா. விப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெத்த துருகம். இயேசுவா எல்லாரும் உயர்த்தி இந்த வேளையில அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் தஞ்சம் புகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் அப்பா உம்முடைய நாமம் மாத்திரமே. நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். எல்லாரும் நான் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பெலத்த துருகம். அந்த நாமத்தை எல்லாரும் உயர்த்தி கொண்டே இருப்போமா? நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் இயேசுவின் நாமம் ஒரு பலத்த துருகமாக உங்கள் நிமித்தமாக உங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக நீதிமானாய் இருக்கிற உங்கள் நிமித்தமாக உங்கள் முழு சந்ததியும் உங்கள் முழு குடும்பமும் உங்கள் முழு பகுதியும் இந்த நாளிலே தேவனுடைய சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் நான் இந்த நீதிமானாக ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பி நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். We thank you for your name, Jesus, that is above every other name, Jesus. இந்த வேளையிலும் இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமாக நமக்கு பலத்த கோட்டையாக இது நாள் வரைக்குமாக
நம்ம ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பி வைத்து ரட்சித்த அந்த நாமத்தை எல்லாரும் நான் இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே தெய்வீக விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று எல்லாரும் நான் இந்த அல்லேலூயா இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் ஆமென் இயேசுவா எல்லாரும் நான் இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க இந்த வேளையில் நீங்கள் ஆராதிக்கிற இந்த வேளையில் அவர் நாமத்தில் வல்லமாய் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமாய் அந்த நாமத்தில் இருக்கிற பிரசன்னம் இந்த வேளையில் ஒரு யக்கபஷேக்கே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அந்த தேவனுடைய வல்லமாய் இந்த வேளையில் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நீங்க இருக்கிற பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய ரத்தம் தேவனுடைய நாமத்தின் வல்லமை இந்த வேளையில செயல்படும்படியாக எல்லா விசுவாசிகளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை செயல்படும்படியாக எல்லாரும் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் இயேசுவா எல்லாரும் உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் வியாதியில நம்ம மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமையோ நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் எல்லாம் அந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போமா இந்த வேளையில இயேசுவின் நாமம் ஏக்கைக்கப்பாற்பட்ட அற்புதங்களையும் ஏக்கைக்கப்பாற்பட்ட விடுதலையும் அளிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை இந்த வேளையில எல்லா இடங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக ஓரபரிய கலதுரபஷேக்கே தேவனுடைய நாமத்தின் வல்லமை ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் வேலத்து தூருகம் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமானா ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் ஹalleluya தேவனுடைய பிரசன்னம் இந்த வேளையில உங்கள் தசைகளை உங்கள் நரம்புகளை உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தொடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம் உங்களை விடுவிப்பதாக உங்களை சுகப்படுத்துவதாக ஹalleluya எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள்.
வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4:17. கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது
பூரண கிரியை செய்ய கடவது. மூன்றாவது திறவுக்குள் சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இருந்து 51ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். தேவனே, எனக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உம்முடைய தயவும் மனிதர்களுடைய கண்களில் தயவும் இந்த ஆண்டு கிடைப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உம்முடைய தயவும் மனிதர்களுடைய கண்களில் தயவும் இந்த ஆண்டு கிடைப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, எனக்கு, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உம்முடைய தயவும் மனிதர்களுடைய கண்களில் தயவும் இந்த ஆண்டு கிடைப்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீய புழுக்களும் செத்துப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீய புழுக்களும் செத்துப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீய
எல்லா தீய புழுக்களும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய முன்னேற்றத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில் உள்ள எந்த சாத்தானுடைய தடைகளையும் நான் ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய முன்னேற்றத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில் உள்ள எந்த சாத்தானுடைய தடைகளையும் நான் ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய முன்னேற்றத்தில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்தில் உள்ள எந்த சாத்தானுடைய தடைகளையும் நான் ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன், ரத்து செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா தீய எழுத்துக்களும் செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா தீய எழுத்துக்களும் செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா தீய எழுத்துக்களும் செயல் இழந்து போவதாக, செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வால் ஆவியை ரத்து செய்கிறோம், வால் ஆவியை ரத்து செய்கிறோம். நான், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தலை ஆவியை தெரிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வால் ஆவியை ரத்து செய்கிறோம், வால் ஆவியை ரத்து செய்கிறோம். நான், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தலை ஆவியை தெரிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வால் ஆவியை ரத்து செய்கிறோம், வால் ஆவியை ரத்து செய்கிறோம். நான், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் தலை ஆவியை தெரிந்து கொள்ளுகிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த, உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதனையின் நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நடுவில் தான் இருக்கிறார். நல்ல ஒரு துதி வேளை ஸ்தோத்திர பலிகளை இடும்படிக்கு கர்த்தர் அருள் புரிந்தார். தெய்வ சமூகத்திலே நாம் எல்லாவருமாக சேர்ந்து அறிக்கையிட்டு ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு கர்த்தர் பாக்கியம் தந்தார். இப்படியாக நமக்குள் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணின சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சதா காலங்கள் துதி கனம் மகிமை உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய சபை ஆராதனை மக்களுக்கு போய் சேர்வது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை ஆவியானவர் அவருக்கு உயர்த்த, அவர் எங்களுக்கு கட்டளையிட நாங்கள் அதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம்.
ஏனோ தெரியவில்லை, திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருப்பதை அவர்கள் அறிந்து அந்த ஏக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு தான் ஐயா சாது அவர்களுக்கு கர்த்தர் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு அந்த அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். நாங்களாக உங்கள் இல்லத்திற்கு வர முடியாது. மகா பெரிய தேவன் இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசி தான் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பெற்ற ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற வேண்டாமா? அது என்ன? சற்று பொறுத்திருங்கள். வழக்கமாக நாம் நமது ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியை ஒவ்வொரு வாரமும் ஆராதனையின் வழியாக கனப்படுத்துகிறோம். நல்ல நிலத்தில் விதை விதைக்கிற நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர். அழகிய கட்டடங்கள் வானுலாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவசியமான காரியங்கள் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. முடியும் தருவாயில் மிக நுணுக்கமாக செயல்பட வேண்டிய காரியங்கள் பெசலேயலை போன்றவர்களை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு தேவன் காண்பித்த அந்த தரிசனத்தின்படி இந்த கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்த உண்மை, உங்கள் காணிக்கைகள், நீங்கள் விதைத்த விதைகள் இப்பொழுது 100 மடங்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு கடைசி ஒரு சுற்று நாம் இந்த வேலைக்காக, அந்த நல்ல காரியத்திற்காக நம் கைகளை நீட்டுவோம். ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி இப்பொழுது திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் அறிந்து உங்கள் நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட நீதிக்கென்று அனுப்பலாம். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுதும் ஒரு சின்ன பிரார்த்தனை நான் ஏறெடுத்த பின்பு ஒரு பாடல் பாடும் பொழுது நீங்கள் உங்கள் மனதில் ஏவுகிறபடி கர்த்தருக்கென்று இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு காணிக்கைகளை நன்கொடைகளை அனுப்பலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தம்முடைய பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் ஏவுகிறபடி அவர்கள் கனமான இயேசு ஊழியங்களை தாங்கும் பொழுது பரலோகம் வேத வார்த்தையில் சொல்லப்பட்டது போல வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். அப்பா, நீர் சொன்னதை செய்கிறவர், நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். தம் பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொழுதேற்று
அன்பானவர்களே, மனப்பூர்வமாய் நீங்கள் விதைத்தீர்கள். பரலோகம் நிச்சயம் உங்களை கனப்படுத்தும். இப்பொழுது கூட எங்கள் திருச்சபையில் இந்த புத்தாண்டு செய்தியை கனத்துக்குரிய ஐயா சாது வழங்கிய பொழுது அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதமாக அமைந்தது. அதை எங்களோடு நாங்கள் அடக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நேயர்களே, உங்களுக்காக அந்த செய்தியை இப்பொழுது ஒளிபரப்புகிறோம். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் இன்று எங்களுக்கு வழங்கிய, எங்கள் திருச்சபையாருக்கு வழங்கிய செய்தியை உங்களுக்கு வழங்குகிறோம். கரங்களை தட்டி ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாரும் நல்ல சௌக்கியமா இருக்கீங்களா? இந்த புதிய ஆண்டில் உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு பேர் ஆனந்தம். நாம் பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அன்பு பிள்ளைகள் எல்லாரும் உம்மை சந்திக்கும்படியாக உம்முடைய வீட்டில் வந்து உம்மை பார்த்து உம் பாதத்தை தொட்டு வணங்கி உம்மை துதிகளால் உம்மை ஆனந்திக்க தங்கள் காணிக்கைகளால் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்க ஓடி வந்திருக்கார்கள் சுவாமி. உமது ஆசாரியன் மூலமாக அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தை நீட்டி ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. இந்த ஆண்டு முழுக்க என்ன தீமைகள் அவரை நோக்கி வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், எதிர்ப்புகள் வந்தாலும், வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை வந்தாலும், வெட்கப்படுத்திட்டோம் என்று எதிரிகள் நினைத்தாலும், உள்ளத்தின் ஆழத்தில் நான் வெட்கப்படல என்ற உமக்குள் நிலைத்திருக்கும் அந்த நம்பிக்கை, உமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நீர் பவுல் ஐயாவை நோக்கி பார்த்து சொன்னீர், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையில நிலைத்து நிற்கும் பொழுது எப்படி வெட்கப்பட முடியும்? எப்படி சோர்வடைய முடியும்? எப்படி சோர்ந்து போக முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், வரும். ஆனால் உம்முடைய கிருபையில சார்ந்து இருக்கும்போது, அந்த கிருபையை ஒரு தாயை போல அந்த மார்பில் சாய்ந்திருக்கும் பொழுது எத்தனை கஷ்ட நஷ்டம் வேதனைகள் வந்தாலும் அவைகள் ஒருபோதும் எங்களை தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது சுவாமி. ஏனெனில் நீர் எங்களுடன் மாத்திரமல்லாமல் நாங்களும் உம்மில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று உமது வார்த்தை சொல்கிறது. அப்படி நிலைத்து நிற்கும் பொழுது தானே இவைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆதலால் இந்த ஆண்டு முழுக்க, இந்த முதல் நாள் துவங்கி, முதல் ஆராதனை துவங்கி இந்த ஆண்டு இறுதி ஆராதனை வரைக்கும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரவிதமாக ஆஸ்வதித்து கனப்படுத்தி உயர்த்தும்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்பொழுதும் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீ தரும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் சுவாமி. இந்த சபைக்கு நீ சொல்லும் வார்த்தைகளை அவளோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இருதயங்களை திறப்பீராக, எங்கள் சிந்தனைகளை திறப்பீராக, எங்களுடைய செவிகளை திறப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு பேசும் வார்த்தைகளை காதுள்ளவன் கேட்க கடவுது என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் நான் போய் காத்திருந்து இந்த சபைக்கு நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கீர் சுவாமி என்று ஊக்கமாக பிரார்த்தனை கொண்டிருந்தேன். பிறகு சென்ற இரவு சுமார் 10:43 அன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. அந்த வார்த்தையில் ஒரு கேள்வி கர்த்தர் கேட்க சொன்னார். அந்த ஒரு கேள்வியை ஒட்டி
பல கேள்விகள். ஸோ கர்த்தர் நேற்று தினம் என்னிடம் என்ன பேசினாரோ அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யாராவது குறிப்பு வச்சுக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? ஏன்னா இந்த மைண்டை நம்ம நம்பக்கூடாது. இந்த மைண்ட் என்ன செய்யும்? காலவரி விட்டுரும். முக்கியமான நேரங்களில் காலவரி விட்டுரும். அப்புறம் எல்லாமே நம்ம மைண்டை விட்டு போய்விடும். ஸோ முதல் கேள்வி, இதான் பிரதான கேள்வி. நான் வருவேன் என்று சொன்னேன், அதை நம்பும் மக்கள் உண்டோ? இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. நான் வருவேன் என்று சொன்னேன், அதை நம்பும் மக்கள், அதை விசுவாசிக்கும் மக்கள் உண்டோ? இந்த கேள்வி கேட்டேன்னா நான் யோசித்தேன், ஏன் கர்த்தர் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? அதில் நீங்களாம் எப்படிப்பட்டவர்கள்? பயங்கர விசுவாசிகள் இல்லைங்களா? ஆமீனா? ஆமீன் இல்லையா? பயங்கரமான விசுவாசிகள், வசனம் தெரியாத விசுவாசிகளே அல்ல, நல்ல கரைச்சி குடித்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்து ஏன் கர்த்தர் இந்த கேள்வி கேட்க சொன்னார் என்று நான் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேத வசனம் என் நினைவுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தினார். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனம். Luke chapter 18 verse 8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அந்த 2வது பகுதியை பாருங்க. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இந்த விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசம் அல்ல. நம் தேவன் மேல் பற்றும் ஒரு விசுவாசம், அல்லது அவருடைய வார்த்தை மேல பற்றும் விசுவாசம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேத வார்த்தைக்கும் 7 கோணங்கள், 7 பரிமாண அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒன்று சாதாரண விசுவாசம், மற்றொன்று அவர் வருவார் என்ற வாக்கு தத்துவத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்களா? என நாட்கள் பொல்லாதவைகளாக மாறப்போகிறது. இப்போ ஆரம்பமாயிடுச்சு இல்லைங்களா? பொல்லாத நாட்கள் நம் கண்கள் முன்பதாக நம்ம வாசல் படியில் நின்று கொண்டு இருக்கிறது. இன்னும் வீட்டுக்குள்ள இன்னும் நுழையலை, ஆனால் வாசலை நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா, கைவிடுவாரா, கைவிட மாட்டாரா? ஒருவேளை கைவிட்டு விட்டால் உறுதியாக பற்றி கொண்டே இருப்போமா? ஊக்கமாக பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு காரியத்துக்காக, அல்லது ஒரு வியாதிக்காக, அல்லது மரண தருவாயில் இருக்கும் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஊக்கமாக பிரார்த்தனை பண்றோம். ஆனா கைவிடப்பட்டு போயாச்சு, அவங்க மரணத்துக்கு எதுவாக இறந்து விட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் நிக்குமா, நிக்காதா? நாம் கை நீட்டி செய்கின்ற காரியங்கள் எதிராக மாறலாம், நல்லோர் தீமையாக மாறலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிற சொந்த பந்தங்கள் நமக்கு எதிரியாளர்களா மாறலாம். அப்படி மாறும் பொழுது நம்முடைய விசுவாசம் நிக்குமா? விசுவாசம் உண்டோ? ஸோ இந்த வசனம் நினைவுக்கு வந்தது. அதே போலதான் நான் வருவேன் என்று சொன்ன வார்த்தை, அதுல தம் மக்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்களா? அதை அவர்கள் நம்பும் மக்களாக உண்டோ? இதுதான் ஏசாமி கேட்ட கேள்வி. நான் வருவேன் என்று சொன்னேன், அதை நம்பும் மக்களாக இருக்கிறார்களா? இதுதான் பெரிய கேள்வி. அதாவது கர்த்தர் வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது ஒன்று, மற்றொன்று நம்புவது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல 46 தீர்க்கதரிசிகள் தோன்றினதை நம்ம பார்க்கிறோம். இந்த 46 தீர்க்கதரிசிகள்ல 36 தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறித்து தான் அதிகமாக பேசி உள்ளார்கள். இது முதல் காரியம். அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 27 புஸ்தகங்கள்ல 23 புஸ்தகங்கள் அவருடைய 2ஆம் வருகையை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில்
7959 வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே 25 முறைகள்ல நான் மீண்டும் வரப்போகிறேன் என்று அவரே சொல்லி உள்ளார். அவருடைய பிறப்பை காட்டிலும் அவருடைய வருகைக்கு தான் அதிக முக்கியத்துவம் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்படி இருக்கையில் முதல் 300 ஆண்டுகள் திருச்சபையின் முதல் காலம், ஏர்லி சர்ச் என்று சொல்வார்கள், அந்த முதல் 300 ஆண்டுகளில் அவங்க காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி விசுவாசிகள் அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் பவுல் ஐயா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள்ல கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கும் நாம்னா என்ன? என்னையும் சேர்த்து கொண்டு சொல்வதுதானே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை நான் ரொம்ப ஆழமாக தியானித்து பார்த்தேன். பவுல் ஐயா ஏன் நாம் என்று சொன்னார்? அவருடைய காலத்திலேயே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று அவர்கள் அனித்தரமாக நம்பினார்கள். ஏனென்றால் கர்த்தர் அதி சீக்கிரமாக நான் வருவேன் என்று சொன்னார். அதி சீக்கிரம் தானே? சீக்கிரம் தானே? அது 2000 ஆண்டுகள் கிடையாது. கிறிஸ்து 33ஆவது ஆண்டுல மரித்தார். பவுலையா ஊழியம் ஆரம்பிக்கும் நாட்கள் 60வது ஆண்டு, 30 ஆண்டுகள். அப்ப இந்த 30 ஆண்டுகள் காலகட்டத்தில் தன்னுடைய காலத்தில் அவர் வருவார் என்று ஆணித்தரமான நம்பிக்கை இருந்தது. முதல் 300 ஆண்டுகள் திருச்சபை அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்கு, ரகசிய வருகைக்கு அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகே தான் இருண்ட காலம் திருச்சபைக்கு வர இந்த 2ஆம் வருகை குறித்தான போதனைகள், கடைசி காலத்தை குறித்தான போதனைகள் எல்லாம் அப்படியே இருண்டு போக கிறிஸ்துவின் வருகை குறித்தான நம்பிக்கை டோட்டலாக போயிடுச்சு. வந்தா வரட்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் இருக்கிற லவுதிக்கியா போன்ற ஆவி உள்ள திருச்சபைக்கு வந்துவிட்டது. அதனால தான் கர்த்தர் கேட்கிறார், நான் வருவேன் என்று சொன்னேன், அதை நம்பும் மக்கள் உண்டோ? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நான் மரிப்பேன் ஆனால் மீண்டும் எழும்பி வருவேன் என்று அவர் சொன்னார். இதை மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், 17ஆவது அதிகாரம் 22, 23, 20வது அதிகாரம் 18, 19 மற்றும் 26வது அதிகாரம் 32வது வசனத்திலையும் கர்த்தர் தம்முடைய சீடர்களை பார்த்து, இதோ நான் மரிப்பேன் மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்று பல முறை ஆணித்தரமாக சீடர்களிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்ப ஏசாமி கேட்ட கேள்வி என்னன்னா, அதை நம்பினார்களா? இயேசு கிறிஸ்து பிறரை எழுப்பினதை கண்ணால பார்த்தாங்க. ஏன்னா அவர் தேவகுமாரன், அவருக்கு சகல வல்லமை உண்டு, எழுப்பினார். ஆனால் தானே மரித்து தானே எப்படி எழும்ப முடியும்? இது வரைக்கும் அப்படி யாரையும் எழுப்பினது பார்த்தது கிடையாது அவர்கள். அதனால் பெரிய கேள்விக்குறி, உண்மையிலே எழும்புவாரா? உண்மையிலே எழும்புவாரா? அதை ஒருத்தரும் நம்பவில்லை. ஒரு சீடன் கூட அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட பிறகு கூட நம்பவே இல்லை. மார்க் சுவிசேஷம் 16, 14, யோவான் 20, 25 அவரை நம்பவில்லை. அதுலயும் இன்னொரு கூட்ட மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்த்தா, அவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்து சொன்ன ஸ்திரீகளை பார்த்து, நீ கட்டுக்கதை சொல்ற, அது கட்டுக்கதை, அவர் எழும்பவில்லை என்று சொல்றது யாரு? புறமதசுகள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, அவருடைய சொந்த சீடர்களே அதை நம்பவில்லை. அப்படின்னா சொந்த விசுவாசிகளே நம்பவில்லை. அதனால தான் கர்த்தர் கேட்கிறாரு, நான் வருவேன் என்று சொன்ன வார்த்தையை நம்புவோர் எத்தனை பேர்? நீங்க உண்மையிலே நம்புகிறீங்களா நம்பவில்லையா என்பதற்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைக்கணும். வைக்கலாமா? சொல்லுங்க, வைக்கலாமா டெஸ்ட்டு? ஓகே, 6 டெஸ்ட் இருக்குது. இது நான் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட் கிடையாது, ஏசாமி கொடுத்த டெஸ்ட்டு.
இந்த 6 காரியங்களை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் கிறிஸ்துவுடைய வருகையை நம்புறேன்னா நம்பலையா, அல்லது ஆயத்தம் இல்லையா? நம்புகிறேன் என்று சொன்னால் டெஸ்ட் என்னன்னா, நாம் எப்படி வாழ்கிறோம். அவர் வருகிறார், அவர் வரப்போகிறார், அது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் என்று நீங்க சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். எங்கள் அக்கா ஒரு அரசாங்க துறையில் பணியாற்றுக்கிறாங்க. அவங்க வயசாச்சு, வேலையை விட்டு நிற்க போகிறாங்க. சார் எப்பம்மா நிற்க போகிறேன்னு கேட்டேன். இல்லை, இப்போ இந்த பொங்கல் போனஸ்லாம் போடுவாங்க, இப்போ நிற்கக்கூடாது. போனஸ் எல்லாம் வாங்கின பிறகு மறுநாள் ராஜினாமா கடிதத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி. இப்படி ஒரு ரகசியம் இருப்பது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நானாக இருந்தால் உடனே கொண்டு போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துருப்பேன். ஸோ எனிவே, அந்த போனஸ்க்கு முன்பதாக எல்லா கம்பெனிகளும் என்ன வைப்பாங்கன்னா, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் மாதிரி அப்ரைசல்னு எல்லா கம்பெனிலும் வைப்பாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு, இவங்க எப்படி வேலை பார்த்தாங்க. அதுதான் அது பேர் அப்ரைசல். அது ஒரு 3 மாத காலம் நடைபெறும். அந்த 3 மாத காலத்தில் மாத்தா சரி அப்ரைசல் நடக்க போகிறது, அடுத்தது போனஸ் வரப்போகிறது என்று எதிர்பார்த்து இன்னும் கூடுதலாக உத்தமர்களாக நல்ல கடினமாக உழைப்பதை போல உழைப்பார்கள். ஏன்னா ஒரு காரியம் வரப்போகிறது என்று அறிந்து, நமக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது என்று அறிந்தபடினால அந்த நம்மளை நோக்கி வரப்போகின்ற ஒரு நன்மை, அதற்காக ஆயத்தப்பட்டு ஆவலோட எதிர்பார்ப்போட கடினமாக உழைத்து அதை நோக்கி போவார்கள். அந்த மாதிரி அதே போல நம்புகிறேன் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்கிறோம்? இதுதான் இப்போ டெஸ்ட். இது கேள்வி. இப்போ எப்படி டெஸ்ட் பண்றது? டெஸ்ட் நம்பர் 1, உயிர்த்தெழுந்த பிறகு கலிலியாவில் சந்திப்பேன், உங்களை நான் சந்திப்பேன் என்று இயேசுவாமி சொன்னார். இது டெஸ்ட்டில் இது ஒரு முன்குறிப்பு தான். நான் உயிர்த்தெழுந்த பிறகு உங்களை கலிலியாவில் சந்திக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்காதீங்க, புறப்பட்டு அங்கே வாங்க, அங்கே நம்ம சந்தித்து பேசுவோம் என்று ஒரு குறிப்பிட்ட மலையை வேற கர்த்தர் சொல்லியுள்ளாராம். ஆனால் இதை நம்பினார்களா? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 32ல் இது இயேசுவாமி சொல்லியுள்ளார். இதை நம்பினார்களா? நம்பவில்லை. அதுக்கு பிறகு இயேசுவாமி உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு தேவ தூதன் மரியாளை எடைப்பட்டு அவர் மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார், நீங்கள் எல்லாம் எதிர்கொண்டு கலிலியாவுக்கு போங்க, அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அதை கேட்டும் அவர்கள் நம்பவில்லை. ஸோ நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் எப்படி வாழ்கிறோம்? டெஸ்ட் நம்பர் 1, ஆயத்தமாக வாழ்கிறோமா? ஆயத்தமாக வாழ்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் எப்போ வருவார், எப்படி வருவார்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் வருவார். ஏன்னா அவர் ஒரு காலம் குறித்து வைத்து உள்ளார். நம்ம நினைக்கிற நேரத்தில் வரமாட்டார். அவர் குறித்து வைத்த ஒரு காலத்தில், நாம் எதிர்பாராத நாளில், எதிர்பாராத ஒரு நேரத்தில் அவர் வருவார். ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போ வருவார், எப்படி வரார் தெரியாத பட்சத்தில் டெய்லி ஆயத்தமாய் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1, ஆயத்தமாக இருக்கிறோமா? பூமி எங்கும் முழுவதும் ஒரு பெரு வெள்ளம் வரப்போகிறது என்று தேவன் நோவா ஐயாவிடம் சொல்ல, ஒரு பேழைய ஆயத்தம் பண்ணு என்று அவரிடம் சொல்ல, அவரும் ஒரு பேழைய கட்ட ஆயத்தமாகினார், ஆயத்தப்படுத்தினார். ஏன்னா ஒரு பேரழிவு வரப்போகிறது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்பட போகிறது. ஆயத்தப்பட்டார். 100 ஆண்டு காலம். இந்த 100 ஆண்டு காலமா பாருங்க, இது ஒரு நல்ல உதாரணம். வெள்ளம் வரப்போகிறது கர்த்தர் சொல்லிட்டார்.
ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு 100 ஆண்டுகள் எடுக்குது. இந்த 100 ஆண்டு காலத்தில் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும்? என்ன தேவன் சொன்னார், மழை வரும்னு சொன்னார், தண்ணீர் வரும்னு சொன்னார், நியாய தீர்ப்பு வரும்னு சொன்னார், ஒன்றும் காணுமே. ஃபஸ்ட்டு இயரில் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்காதா? நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். போச்சு, வரப்போகுதுன்னு. 2வது 3வது வருஷம் போக 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 அவங்க பிள்ளைகளெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க, என்ன வரேன்னு சொன்னேன் அப்பா, வரேன் காணுமே. இன்னும் கொஞ்சம் நாள் போக போக மனைவியார் கேட்பாப்புல, என்னங்க சொன்னீங்களே, கரெக்டாக கேட்டிங்களா, கேட்கலையா, அல்லது அறத்தூக்கத்தில் கேட்டிங்களா அப்படி மனைவியார் கேட்பாப்புல. இன்னும் கொஞ்ச நாள் போக போக நோவா ஐயாக்கே டவுட் வந்துடும். ஐயோ, நம்ம கேட்டோமா, நம்ம கற்பனை பண்ணோமான்னு அவருக்கே ஒரு டவுட் வந்துடும். அவரும் அப்படி தூக்கி போட்டுட்டு அமைதியாக இருப்பாப்புல. ஆனால் இங்கே நோவா ஐயாவை பாருங்க, ஏன் அவரை பார்த்து ஒரு மேன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வதுக்கு என்ன காரணம் என்றால், நம்பிக்கையாக இருந்தார். நடக்கும் என்று சொன்னார், ஆயத்தப்படுத்தினார். இது டெஸ்ட் நம்பர் 1. டெஸ்ட் நம்பர் 2, நம்புவோர் பரிசுத்தமாக வாழ்கிறார்களா? நீங்கள் வாழும் வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக காணப்படுகிறதா? 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் பரிசுத்தராய் இருப்பதை போல நாமும் பரிசுத்தராய் வாழ வேண்டும். அப்படி வாழ்கிறோமா? இதுதான் டெஸ்ட் நம்பர் 2. பரிசுத்தம் என்பது வெறும் சுத்தம் மாத்திரமல்ல, பரிசுத்தம் என்பது ஒரு குணம். அந்த பரிசுத்த குணவாட்டியாக நாம் வாழ்கிறோமா? இப்போ இந்த பரிசுத்த குணவாட்டி என்பதற்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது என்று பார்க்கலாமா? 2 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 முதல் வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதினும் அன்றி, இச்சையினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரு நிமிஷம். அப்போ இதெல்லாமே இனி வரப்போகின்ற ஒரு காலத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த வரப்போகின்ற உலகத்துக்கு எப்படி ஆயத்தப்படணும்? வாசிப்பா. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம் தைரியத்தோட ஞானத்தையும், செகண்ட் ஞானம், அடுத்து ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், 3 இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், 4 பொறுமை, பொறுமையோட தேவ பக்தியையும், 5 தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், 6 சகோதர சிநேகம், அடுத்து சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பு 7. இந்த 7 குணாதிசயங்கள் இதான் இந்த சுத்தமான வாழ்க்கை. கிறிஸ்து புனிதராய் இருப்பதை போல, அவர் சுத்தராய் இருப்பதை போல நாமும் சுத்தராய் இருக்க வேண்டும். அவருக்குள்ள இந்த குண லட்சணங்கள் இருக்கிறது, நமக்குள் அது காணப்படுகிறதா? இதான் டெஸ்ட் நம்பர் 2. ஓகே, இப்போ டெஸ்ட் என்னன்னா, இந்த 7 குணாதிசயங்கள் இருக்கிறதா? சகோதர அன்பு இருக்குதா? ஜனவரி 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. இது நம்மளுடைய ஊழியத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. முதல் ஒர்க்கிங் டே வந்து உபவாச நாள். காலையிலேருந்து ஒரு 10 மணிக்கு கூடி எல்லாரும் நல்லா துதிச்சு தேவனை ஆராதிச்சு, இது போக அடுத்தது இறுதியில் நற்கருணை எடுக்க போகின்றோம். ஸோ நற்கருணை எடுக்கிறதுக்கு முன்பதாக நான் வந்து அங்கே கூடியிருந்த ஒரு 100 பேரையும் முழங்கால் படியிட சொல்லி நம்ம இருதயத்தை முதல்ல நல்லா ஆராய்ச்சி பார்ப்போம். சென்ற ஆண்டு முழுக்க ஒருவர் பேரில் ஒருவர் ஏதாவது குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஏதாவது ஒன்று இருந்திருந்தால்
நீ முன்னாடி வந்து திருவிருந்தில் கையை வைக்கக்கூடாது. முதல்ல போய் ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாதம் ஆன பிறகு தான் சுத்தமான கையோட சுத்தமான இருதயத்தோட வந்து கர்த்தருடைய பந்தியில் நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். சொன்ன பிறகு சரி ஒரு 10 நிமிஷம் டைம் தரப்போகின்றேன். எல்லாரும் கௌரவ குறைச்சல் எதுவும் பார்க்காமல் யார் யார் கூட உங்களுக்கு என்னென்ன மனஸ்தாபங்கள் உண்டு போய் ஒப்புரவாகி கொள்ளுங்கள் சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சு இருதயத்தை பார்த்து கொண்டே இருந்தாங்க. இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையான்னு. ஒரு 4-5 பேர் எழுந்து சென்று போய் யார் யார்கிட்ட அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குதோ போய் ஒப்புரவம் ஆகி கொண்டார்கள். அது பிறகு தான் வந்து திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். இது பவுலையா திருச்சபைக்கு கொடுத்த ஆலோசனை. குற்றமுள்ள இருதயத்தோட நீ வந்து கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளக்கூடாது. அப்படி கலந்து கொண்டால் தேவ சாபம் உண்டாகும். வியாதி, வேதனை, மரணம் அது கூட வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நான் ஒவ்வொரு முறையும் நற்கரணைக்கு நான் பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் என்ன சொல்வேன்னா, எங்கள் கண்களுக்கு இது அப்பமாக இருக்குது சுவாமி, ஆனால் எங்கள் ஆவிகளுக்கோ அது உம்முடைய மாம்சம். எங்கள் கண்களுக்கு அது திராட்சை ரசமாக காணப்படுகிறது, எங்கள் நாவுகள் கூட அது திராட்சை ரசமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஆவி அதை பெறும் பொழுது அது உம்முடைய ரத்தமாக இருக்கிறது என்று தான் நான் இத்தனை ஆண்டுகளாக அதை சொல்லி ஆசீர்வதித்து கொடுப்பது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த சரீரம், கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் அது எப்படி நீ அபத்தமாக போய் தொடலாம்? வீட்டில் காட்டேரி மாதிரி நடந்து கொண்டு புருஷனை பார்த்தா எரிஞ்சு கொட்டுவது, மனைவியை பார்த்தா எரிஞ்சு கொட்டுவது, பிள்ளைகளை பார்த்தா எரிஞ்சு கொட்டுவது, பெற்றோர்களை பார்த்தா காரி துப்புவது, இப்படிலாம் செஞ்சுட்டு எப்படி வந்து நற்கரணையில் கை வைக்கலாம்? யோசிச்சு பாருங்க. இதனால தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. இது எல்லாமே இன்னைக்கு என்ன திருச்சபையில் எப்படி மாறி போயிடுச்சுன்னா சடங்காச்சாரம், ஒரு சடங்காச்சாரம். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பதாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பன் இருந்தான். அப்போ நான் இன்னும் ரொம்ப அப்போ தான் புது விசுவாசி, அவங்கெல்லாம் பழுத்த விசுவாசி. அந்த ஃபேமிலிக்கு வந்து 4 பசங்க, அப்பா அம்மா 4 பசங்க. மூத்தவன் தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நல்ல நண்பன். நல்லா பயங்கரமாக கண்ணை மூடிட்டு கீபோர்டு வாசிப்பான். கீபோர்ட், தபலா எல்லாம் வாசிப்பாப்புல. அவனுடைய சகோதரர்கள் எல்லாருமே ஒரு வர்ஷிப் டீம். 2வது பையன் நல்லா பயங்கரமாக கிட்டார் வாசிப்பான், 3வது பையன் ட்ரம்ஸு, 4வது பையன் கீபோர்ட். அவங்க அண்ணன் மாதிரி அவனை நல்லா கீபோர்ட் வாசிப்பான். இந்த 4 பிள்ளைங்களும் எந்த மியூசிக் ஸ்கூலுக்கும் போய் படித்தது கிடையாது, எல்லாம் கேள்வி ஞானம், பயங்கரமாக இசை தாளந்து படைத்த குடும்பம். அப்புறம் அப்பா அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே நல்ல வர்ஷிப் ஃபேமிலி. ஸோ நான் புதுசாக ரசிக்கப்பட்டேன்னே அந்த அந்த ஆண்டி தான் எனக்கு வந்து இந்த ஊழியர் அந்த ஊழியர்னு ஒவ்வொரு ஆளை அறிமுகம் பண்ணுறாங்க எனக்கு. ஸோ அப்போ நான் இருந்த அந்த தாகத்தில் வாஞ்சையில் எங்கெங்கெல்லாம் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்குதோ எல்லாம் அந்த ஆண்டிக்கு போகிற கூட்டங்களுக்கு என்னையும் கூப்பிடுவாங்க, வாப்பா நீயும் வாப்பா. அவங்களுக்கு ஒரு துணையாக எல்லா கூட்டத்துக்கும் வந்து உண்டு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச் போவாங்க, எனக்கு அப்போ எந்த சர்ச்சுக்கும் போகிற வாய்ப்பு கிடையாது. ஸோ சனிக்கிழமை இரவு அவங்க வீட்டிலே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட சர்ச்சுக்கு நீ வாப்பான்னு அவங்க அப்பா என்னை அழைச்சார். சரின்னு சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம். வந்து மத்தியானம் உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போப்பான்னு அவங்க அப்பா சொல்கிறார். சரி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே இருப்பா நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு அவங்க பெட்ரூம் போயிட்டாங்க. ஸோ அவங்க பெட்ரூம் போயிட்டாங்க. இந்த 4 பசங்களும் அவங்க பெட்ரூமுக்கு போயிட்டு இருக்கிறாப்புல. ஒரு மணி நேரம் அவங்க அப்பா என்ன செஞ்சான்னா, ஒரு சேரில் பெரிய ஈஸி சேரில் அமர்ந்து கூட ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் சோஃபாவில் உட்காந்துட்டு காத்துட்டுருக்கிறேன் லஞ்ச் எப்போ வரும்னு. 1 மணி நேரம் நல்லா உயர்த்த குரலில் அந்நிய பாஷையில் அந்த அம்மா அந்த ஆண்டி ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஃபயர். எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சு, என்னம்மா ஃபயர், என்ன ஃபயர். கொஞ்சம் கதவு கிட்ட போய் நெருங்கினா நம்ம சாம்பலாய் போயிடும், அந்த அளவுக்கு ஃபயராக அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கிள் இருக்கிறார் இல்லையா, என் நண்பருடைய அப்பா, அப்பப்போ நியூஸ் பேப்பரை கீழே இறக்கிட்டு என்னை நோக்கி பேப்பர் பாத்தியா தம்பி என்ன ஃபயர், என் ஒய்ஃப்னா அவ்வளோ பவர் ஃபயர் அப்படின்னு அவர் வேற பெருமைப்பட்டு கொள்கிறார். ஸோ 1 மணி நேரம் கழித்து அந்த அம்மா ப்ரேயர் முடிச்சுட்டாங்க.
மெயின் சத்தம் கட்டிச்சு. வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே அவங்களுடைய மூத்த பையன் எங்கன்னு கேட்டாங்க. அவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடந்தான். அவன் நேராக அவன் அறைக்குள்ள போய், இப்போ வேற அந்நிய பாஷை வருது. அங்கே அறையில் இருந்தது ஒரு பாஷை, இப்போ வேற பாஷை. காதில் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் மட 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 மடன்னு இடி மின்னலோட வெளியே வருது. என்னடா, எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் அப்போ தான் புதுசாக அபிஷேகம் பெற்றிருந்தேன். ஆனால் இன்னும் எனக்கு அந்த அந்நிய பாஷை வர இன்னும் கிடைக்கல. ஸோ அந்நிய பாஷையில் யார் பேசினாலும் நான் அப்படியே பிரமித்து அவர்கள் அப்படியே பார்ப்பேன். எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இந்த கிருபை இருக்குது, எனக்கு அந்த கிருபை இல்லையேன்னு ஆச்சரியத்தோடு பார்ப்பேன்னா, இந்த ஆண்டி 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் அவ்வளோலாம் பேசிட்டு இப்போ வேறொரு பாஷை வருதே பிடிச்சி பயங்கரமாக அவங்க மகன் பிடிச்சி கண்ட பாஷையில் திட்டிட்டு அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டாங்க. சாப்பாடெல்லாம் சூடு காட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரில்ல, அது வரைக்கும் அமைதியாக பேப்பரை படிச்சுட்டு இருந்தார். அந்த அம்மா கிராஸ் பண்ணி போன உடனே என்னை பார்த்து சொன்னார், பாத்தியா, இந்த அறையில் அந்நிய பாஷை, அந்த அறையில் அநியாய பாஷை. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீர்களா? ஆராதனை நேரத்தில் நல்ல கரத்தை உயர்த்தி ஆடி பாடி துதிக்கலாம். அதே கையை கொண்டு உன் புருஷனையோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளையோ பேய் அடி அடிக்கிறியா? எப்படி நடந்து கொள்கிறோம் நம்ம? இதுதான் டெஸ்ட்டு. அந்த அன்பு, இப்போ நம்ம பார்த்த அந்த 7 சுபாவங்கள், கர்த்தருடைய வருகையை எதிர்கொண்டு உனக்குள்ள இந்த சுபாவங்கள் காணப்பட வேண்டுமாம். அதுதான் அவர் வருவதற்கு சாதகமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு அத்தாட்சி. அப்போ அந்த நற்குணங்கள் 7 குணங்கள் இருக்கிறதா, அல்லது சும்மா வேஷம் போடுறோமா? எப்படி? இதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது டெஸ்ட், உழைத்து கொண்டு இருக்கிறோமா? லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனம். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் கற்று சொன்ன. நான் திரும்பி வருமளவும் உழைத்து கொண்டிருங்கள். ஆக்கிபை டில் ஐ கம். நான் திரும்பி வரும் வரைக்கும் உழைத்து கொண்டிருங்கள். அப்படின்னா என்ன? மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதான் ஏசாமி கொடுத்த கட்டளை, அரச கட்டளை. ஆமென். டிவைன் கமாண்ட், அரச கட்டளை. இந்த அரச கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உழைத்து கொண்டு இருக்கிறோமா? இது டெஸ்ட் நம்பர் 3. அல்லது சும்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாரத்தின் முதல் நாள் சபைக்கு வந்து தலை காட்டிட்டு, சபைக்கு வந்து தலை காட்டுவது எப்படி வராங்கன்னா, பைபிளும் இல்லாமல் வருவார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் உழைத்து கொண்டு இருக்கிறோமா? இந்த ஆண்டு கர்த்தர் பூமிக்கு கொடுத்த கட்டளை, போய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவியுங்கள். அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த பணி செய்யும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இது அரச கட்டளை. அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? நீங்கள் வந்து உலகமெங்கும் போக முடியலன்னா பரவாயில்ல, மிஷினரி பணித்தலங்க தான் இருக்குது. எங்கேயும் நீ தூரம் போக வேண்டாம், இங்கேயே இருக்குது, உன் கண் முன்னாடியே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லது உங்கள் வீட்டு அண்டையில் உங்களை சுற்றி கொண்ட நண்பர்கள், உங்களை தெருக்களில் வாழ்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சரி, எனக்கு சுவிசேஷம் சொல்ல பயமாக இருக்குது, பரவாயில்ல, ஒரு துண்டு பிரதியை கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். அல்லது இந்த தொலைக்காட்சி ஏஞ்சல் டிவியை பாரு, அல்லது அந்த கிறிஸ்தவ சேனல் பாரு, இந்த கிறிஸ்தவ சேனல் பாரு, அப்படி சொல்லலாம். நீ சொல்கிறோமா? எங்கள் அக்காவுடைய 2வது பையன் லேட் மேரேஜ். அவனுக்கு 36 வயசில் தான் கல்யாணம் பண்ணான். நல்ல ஒரு அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணான். அவனுடைய ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு மாத்திரம்தான் விசுவாசி. அவங்க பெற்றோர்கள் எல்லாமே இன்னும் புற மதஸ்தர்கள்.
அப்போ ஒரு நாள் அந்த பாப்பா என்னை வந்து பார்த்துட்டு, பெரியப்பா இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஏதாவது சுவிசேஷம் அறிவிக்கிறியான்னு கேட்டேன். இல்லை எனக்கு தெரியல, பயமாக இருக்குது. சரி நான் சொல்கிற மாதிரி செய்கிறியான்னு கேட்டேன். இது நிஜம் ஒரு படம் நாங்கள் தயாரித்தோம், அதை பார்க்க சொல்லு. அதே மாதிரி ஏஞ்சல் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள், ஏன்னா இப்போ அவங்களாம் புது மனுஷர் தானே. ஸோ அவங்களுக்கு என்ன சினிமா, ட்ராமா, பாடல் காட்சிலாம் பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக இதெல்லாம் நீ போட்டு காட்டு. அவளுக்கு எல்லா லிங்க் அனுப்பினேன். அந்த லிங்க்கெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரம் அவங்க அம்மாவை போய் பார்க்கும் பொழுதுலாம் டிவி ஆன் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து பார்ப்பார்கள். ஓ இவங்க வந்துட்டாங்களா, அவங்க வந்துட்டாங்களா, அப்படி கடைசியில் அது இடையில நற்செய்தி உள்ள வரும். இடையில இந்த இது நிஜம் படத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு பார்த்துருந்தேன். என்ன சொல்கிறதுக்கு, 7 லோகத்துக்கும் அவர் ஒருவரே தெய்வம் என்ற வார்த்தை சொல்லலான்னு நான் ஒரு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே எங்கே சொல்லலாம் எங்கே இடலாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தையை சொல்லியாச்சு, 7 லோகத்துக்கும் அவர் ஒருவரே தெய்வம்னு. அந்த படத்தை 35,000 பேர் பார்த்துருக்காங்க. 35,000 பேரில் 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆமேன். அதுவும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரே ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ பேர் பார்த்து, அது என்ன ஊராக போய் அந்த படத்தை நாங்கள் காமிச்சோம். ஊராக போய் தமிழங்க முழுவதும் போய் அந்த படத்தை காமிச்சு அவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இது ஒரு ஊடகம். இப்படி சொல்லு நீ, இந்த இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, கடைசியில் வரும் பாரு நற்செய்தி. அது மூலமாக கர்த்தர் அவர்களே தொடுவார். ஸோ நம்மளால் இயன்ற ஒரு பணியை அப்படி நம்ம செய்யலாம். ஸோ எங்கள் அம்மாவுடைய ரட்சிப்புக்கு நான் இப்படி தான் பண்ணேன். அப்போல்லாம் எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. ஸோ டிஜிஎஸ் ஐயாவுடைய பாடல்கள் கேசட்டை ரேடியோவில் போட்டுட்டு அவங்க கிச்சனில் உட்காந்துருப்பாங்க. பாட்டை லவுட் வேல்யூமாக கூட்டி விட்டுறது, காதில் இப்போ கேட்கட்டோன்னு. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பிரிட்டு அது கோமடைஞ்சு வந்து டப்புன்னு டேப் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க போய் உட்காந்த பிறகு நான் திரும்ப போய் ஆன் பண்ணுவேன். அவர் ஐயா பாட்டு பாடார். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து செய்தி போட ஆரம்பித்தேன், அவருடைய செய்திகள். அது அவங்க எதிர்க்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு அழைக்கிற பத்திரிக்கையில் வர சாட்சிகள் அதை உட்காந்து வாசிப்பேன். அவங்களுக்கு சத்தமாக வாசிக்கிறது, அவங்க காதில் கேட்கட்டோன்னு. அதுக்கு பிறகு 81வது ஆண்டு செப்டம்பர் மாதம் எங்கள் ஊருக்கு ஐயா அவர்கள் நற்செய்தி கூட்டம் நடத்த வருகிறார். அந்த டைம் பார்த்து எங்கள் அம்மாவுடைய சரீரத்தில் ஒரு டாக்டர்கள் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, யாராலும் முடியல. நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், யாரோ போய் பார்த்துட்டீங்க, இந்த ஏசாமி இந்த கூட்டம் நடத்த ஒரு ஐயா வருகிறார், அவர் யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அவங்களாம் அற்புத சுகம் பெறுகிறார்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்லை வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். இல்லை அங்கே வந்தால் மதம் மாற சொல்லுவீங்க, நீ மதமே மாற வேண்டாம் அப்படின்னு அவங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சி வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். ஒரு கண்டிஷன் போட்டு வந்தாங்க. சரி நான் வரேன், ஆனால் மதம் மாற சொன்னால் நான் எந்திரிச்சு போயிடுவேன்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கு இங்கே கப்புன்னு அடிச்சிருந்துச்சு. ஏன்னா பொதுவாக சுவிசேஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சுவிசேஷ செய்தியை கொடுத்துட்டு ரட்சிக்கப்பட ஒரு அழைப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அதன் பிறகே அற்புத சுகத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஐயோ இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா இவங்க எந்திரிச்சு ஓடி விடுவாங்களே சாமி, இப்படி உள்ளதில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து டிஜிஎஸ் ஐயா அவர்கள் செய்தி கொடுத்த பிறகு ஆல்டர் கால் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஹீலிங் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹீலிங் ப்ரேயரில் பார்க்குறேன் இவங்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. நான் உங்களை இப்போ நில்லுங்க, ஹீலிங் தானே ப்ரே பண்ண போகிறாங்க, மதம் மாறல. அப்புறம் ஹீலிங் ப்ரேயர் முடிஞ்ச பிறகு ஆல்டர் கால் கொடுக்குறாப்புல. இப்படி திரும்பி பார்க்குறேன், இவங்களை ஆளை காணோம் போச்சு. இவங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க, ஆள் ஓடிட்டாங்க. அப்புறம் சரி நான் வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு கண்ணை தந்து பார்த்தா ஆல்டர் கால் முன்னாடி இவங்க போய் நிற்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ஹீலிங் ப்ரேயரில் கர்த்தர் இயேசு அவங்கள தொட்டு அவங்க கண் எதிரையே எல்லா தழும்புகளும் மறைஞ்சு கரைஞ்சு போணுச்சு. இன்ஸ்டன்ட் ஹீலிங். அதை பார்த்து ஆச்சரியத்தில் தான் அவங்களா ஈர்க்கப்பட்டு முன்னாடி போய் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.
இந்த சபையில் வந்து சுகமளிக்கும் ஆராதனை நடக்குது, டெலிவரன்ஸ் மீட்டிங் நடக்குது, வாங்க கூட்டி கொண்டு வரலாம். ஸோ இப்படிப்பட்ட ஊழியம் செய்வதற்கு அநேக வழிகள் உண்டு. அப்படி நீ செய்யலாம். ஸோ நான் வருமளவும் உழைத்து கொண்டு இருங்கள். நம்பர் 4, எதிர்கொண்டு காத்திருக்கிறோமா? எதிர்கொண்டு காத்திருக்கிறோமா? லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35 முதல் 40 வரை. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்பொழுது வருவார்? எதிர்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறோமா? எப்பொழுது வருவார்? எந்நேரமும் வரலாம். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இதுதான் டெஸ்ட் நம்பர் 4. 5வது டெஸ்ட், ஆவலோடு எதிர்பார்க்கிறோமா? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கின என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? இதான் டெஸ்ட் நம்பர் 5. 6வது, பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறோமா? யாக்கோப்பு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். இந்த பொறுமை எதோட ஒட்டி வருதுன்னா, சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் அதெல்லாம் வரும். அது வரும்பொழுது சரி, கர்த்தர் வேற வருவேன்னு சொன்னார, நம்மளை காப்பேன்னு சொன்னார, அந்த நாள் வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில் விசுவாசம் தளராமல் பொறுமையோடு காத்திருப்பது. அவர் நியாயம் விசாரிக்கும் காலம் ஒன்று வரும். அந்த காலம் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். என்னை விடுவிக்கும் நாள் ஒன்று வரும். அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறோமா? 6 டெஸ்ட். இந்த 6 டெஸ்ட்டை வைத்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர் வருவேன் என்று சொன்னார். அதை நம்ம நம்புறதுக்கு இந்த 6 டெஸ்ட்டு. 6 டெஸ்ட்டை வைத்து இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் பரீட்சித்து பார்த்து அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஸோ முடிவாக சுய லாபமாக நாம் வாழக்கூடாது. வாழ்வதற்கு இது காலம் கிடையாது. ஹாகாய் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்குதான். அதை சரிப்படுத்த, செம்மைப்படுத்த, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் நல்லா வாழணும், எனக்கு என் வீடு முக்கியம், என் வேலை முக்கியம், நான் சம்பாதிக்கணும், சுயத்துக்கு கொடுக்கும் காலம் இதுவா? இது அப்படி காலம் இல்லை. உன் சுயத்துக்கு நீ முதலாவதாக தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு வேண்டிய உண்ண உணவு, உடுத்த உடை, தலை சாய்க்க ஒரு இடம், இவைகள் எல்லாம் உனக்கு தருவார். ஆமேன். எனக்கு வேண்டுமே என்ற எண்ணத்தை தூக்கி எறிங்க. எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், அந்த எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உனக்கு வேண்டியவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நான் அறிகிறேன், திட்டமாக கர்த்தர் பேசியிருக்கிறார், தீர்க்கமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்த்து, அதே பழைய வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கை, பக்தியோடு, யுக்தியோடு, சக்தியோடு செயல்பட சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு கிருபை தருவார். இருக்கிற இடங்களில் தயவாக எழுந்து நின்று கொள்ளுங்கள். நாம் நம் தேசத்திற்காக ஜெபிக்கணும், அது நம்மேல் விழுந்த கடமை.
ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கைகளில் ஏந்தி தருகிறோம். நாட்டை ஆளும்படிக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை அரசியல் தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதி. தேசங்கள் சுபிட்சமாயிருப்பதற்கு தேச தலைவர்களை கர்த்தர் பாதுகாப்பாக வைத்தரலும். குறிப்பாக எங்கள் தேசம் இந்தியாவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், கவர்னர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர், எங்கள் தமிழ்நாட்டின் கவர்னர் மற்றும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அத்தனை பேரையும் உடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன். நல்லாட்சி புரிவதற்கு நல்லாயனே நீங்கள் உங்கள் கரத்தை வைத்து ஆசீர்வதியுங்கள். எங்கள் நாட்டை, தேசத்தை காக்க வேண்டும் என்று தேசத்தின் எல்லைகளில் நிற்கின்ற இராணுவத்தினர், தரைப்படை, வான்படை, கப்பல் படையினரை கர்த்தர் காத்தருளும். எங்கள் தேசம் பாதுகாப்பாக இருக்க அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்களை உங்கள் கைகள் ஒப்பொடுக்கிறோம். தகப்பனே, எல்லா மருத்துவ குழாமினரையும், துப்புரவு தொழிலாளர்களையும், ஆசிரியர் பெருந்தகைகளையும் உங்கள் கைகள் ஒப்பொடுக்கிறோம். நாட்டில் நன்மை செய்ய வேண்டும் என்று இவர்களை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். சுகமாய் அவர்கள் இருக்கட்டும் அப்பா. எங்கள் அக்கம்பக்கத்தாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்படி ஒரு தெய்வீக அமைதியை, தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறோமோ, எங்களை சூழ இருக்கிறவர்களும் அதே பெறட்டும் அப்பா. இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே சரீர பலகீனத்தோடு, ஐயோ இந்த நோய் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும், என்னால் தாங்க முடியவில்லை, இந்த புற்றுநோய் என்னை வாட்டி வதைக்கிறது, இந்த இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னை தாக்குகிறது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வாட்டுகிறது, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தொல்லை கொடுக்கிறது, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் என்னை எழும்ப முடியாமல் அடக்குகிறது, நான் என் செய்வேன் என்று கதறுகிற உமது பிள்ளைகளை என் தேவன் கண்ணோக்கி பாரும் அப்பா. தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம் உமது பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஒட்டு மொத்தமாக உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்கும். குழந்தைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாரும். குடும்பத்திலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், திருமண வாழ்க்கைகள் கைகூடி வரட்டும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். வயோதிபர்கள் வயது மூப்படைந்ததினாலே ஏற்படுகிற பலவீனங்கள் உமது பிள்ளைகளை விட்டு ஒழிந்து போகட்டும். என் தகப்பன் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ், அவருடைய இணைந்தவர்கள், உலகமெங்கும் இருக்கின்ற பங்காளர்கள் அத்தனை பேரையும் கையில் ஒப்பொடுக்கிறேன். கத்தோலிக்க அன்பர்கள், ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார் ஊழியர்கள், பெந்தை கோஸ்தேக்காரர்கள் ஊழியர்கள் அத்துணை பேரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சபையாரையும் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளூர், வெளியூர், வெளி தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. ஆராதனையின் நாயகன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை நமது ஏஞ்சல் டிவியில் பார்க்க தவறாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு விடுதலைக்கான செய்தி அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை வேண்டுபவர்களுக்கு இதை பற்றி அறிமுகப்படுத்துங்கள், நீங்களும் பாருங்கள். ஒருவேளை இந்த ஆராதனையை தவறிவிட்டு கடைசியில் தான் நான் சேர்ந்தேனே, முழுமையாய் பார்க்கணுமே என்று எண்ணினால் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூபில் பாருங்கள். இல்லை என்றாலும் வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும், பார்த்து மகிழுங்கள். தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.
you